காய்கறி, அரிசி, பருப்பு, கீரை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒன் பார்ட் டிஷ் தான் கூட்டாஞ்சோறு. அதோட காம்பினேஷன் மிளகா பச்சடி நல்லாயிருக்கும். அதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுக்க போகிறேன். நார்மலாக ஒரு கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு தேவை. அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் துவரம்பருப்பு போட்டு அது ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம். அந்த துவரம்பருப்பு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குக்கர் மூடி நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். கூட்டாஞ்சோறுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம பல்லாரியும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். தேங்காயை ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன துண்டு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெஜிடபிளை இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேரட்டு, புடலங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பூசணிக்காய் எல்லாம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் கூட போட்டுக்கலாம். நம்ம முதல்ல பேனில் எண்ணெயை விட்டுட்டு நம்ம முருங்கைக்கீரையை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம அதில் குக்கரில் எல்லாம் சேர்த்துவிட்டு வேகவும் வைக்க போகிறோம். அதனால் இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம ஒரு விசில் விட்டு வச்சுருந்தோம்ல, அந்த துவரம்பருப்பு கூட நம்ம வதக்கி வச்சுருந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் பூண்டு இப்படி சதைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு வதக்க போகிறோம். இந்த டிஷ் அப்படி தான் ஒவ்வொன்றா வதக்கி வந்து நம்ம குக்கரில் போட்டு அப்புறம் சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இந்தளவு லைட்டாக அப்படி சிறந்த உடனே நம்ம அதையும் நம்ம அந்த குக்கர்லேயே போட்டுடலாம். அதையும் அது கூடயே போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்தோடனே இப்படி டைஸாக வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் அப்படி போட்டுடலாம். இதுவும் வதங்கட்டும். ரொம்ப சவக்க வேண்டாம். இந்த மாதிரி கிளாஸியாக வந்தோடனே நம்ம அந்த குக்கர்லேயே போட போகிறோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் போட போகிறோம். காயப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான சால்ட்டு, அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளியும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காயும் ஜீரகமும் அதையும் கூட சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்காக வேண்டி அரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன். அப்போ ஒரு 3.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம். கொதிக்க போகுது. நம்ம இந்த கழுவி வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், வெஜிடபிள் சேர்த்துருக்கோம், பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. குயிக்காகவும் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்கோங்க. மூடி வச்சுக்குவோம். ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகா பச்சடி பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்த உடனே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அது போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 8 இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட காயப்பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடயே ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் விட்டுக்கலாம்.
இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், வெல்லம், அதை அப்படி போட்டுடலாம். இப்படி முழுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது நம்ம வேகும்போது நல்லா குழஞ்சிரும். அப்புறம் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு 6 விசில் வச்சுக்கோ. நம்ம ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். இப்படி முழுசாக இருக்கும். இது ஒரு மேஷரை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈரப்படாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 2 வீக்ஸ் வரை யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பப்படம் மத்தெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் பொரித்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ் கூட சேர்ந்து சாப்பிட நல்லாயிருக்கும். கூட்டாஞ்சோறு மிளகா பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.